ஒரு வாழைத்தாறுலேருந்து ரூ. 600 நான் வந்து வருமானமாக ஈட்டினேங்க. 900 வாழைத்தாறுலையும் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா வருமானம் வந்து இதிலேருந்து வந்து. வருமானத்தை தாண்டி நம்ம செஞ்ச செலவோ நம்மளோட உழைப்பு வந்து இயற்கை வழி விவசாயத்தில் கம்மிங்க, ரசாயன விவசாயத்தை கம்பேர் பண்ணும்போது. எனக்கு வந்து மார்க்கெட்டிங்னு சொல்லக்கூடிய அதில் வந்து எந்த ஒரு பெரிய இடர்பாடு இருக்கிற மாதிரி இல்லைங்க. இங்கே இருக்க வியாபாரிங்க வந்து இந்த பழத்தை மக்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக கடைசி வரலும் வந்து எங்கிட்ட அந்த 25 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்லேயே எங்கிட்ட இருந்து வெட்டிக்கிட்டாங்க. இதே வாழைத்தோட்டத்தில் 2005 15 வருஷத்துக்கு முன்னாடி ரசாயன வழியில் விவசாயம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து அன்னைக்கு நான் என்ன செலவு பண்ணோம் அதே செலவு தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுலேருந்து ஒரு 4-5 மடங்கு வந்து இயற்கை வழி விவசாயத்தில் எனக்கு லாபம் மட்டும்தான். அதாவது ரசாயன விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயம் மாறுறதுக்கெலாம் பெரிய நேர காலங்கள்லாம் எனக்கு ஆகலைங்க. பலதானிய விதைப்பு, நம்மால் சொன்ன பலதானிய விதைப்பு, பலதானியத்தை விதைச்சிட்டு நாங்கள் வந்து 45 நாள்லாம் ஓட்டல, காய் வர வரலும் பொறுத்திருந்து பலதானியத்தை விதைச்சி ஓட்டணும். இன்றைக்கி நான் இங்கே போய் பார்த்தீங்கன்னா எங்கள் வயலில் மண்புழு அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதோட மண்புழு எச்சங்களே வந்து தேவையான உரத்தை வந்து அது பூர்த்தி பண்ணுது. மூடாக்கு இல்லாத ஒரு இயற்கை விவசாயம் சாத்தியமே இல்லைங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி 10 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை விட்டால் போதும், மண்ணை பூரா கவர் பண்ணிடுதுங்க. அதில் வந்து களைங்கிறதே கிடையாது. ஒரு 80-90% வந்து தட்டைப்பயிர் நரிப்பயிர் மூடாக்கில் களைகள் கிடையாது. களை இல்லாததுனால களை எடுக்கிற செலவு ஆட்டோமேட்டிக்காக மிச்சமாகிடுது. அப்போது நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது வந்து எப்படி உதவுதுன்னா 2 அடி குறைஞ்சபட்சம் வேர் உள்ளே போகுதுங்க. இதில் கொட்டுற தலை இது எல்லாமே பயிருக்கு தேவையான நுண்ணுயிர் பெருக்கத்துக்கெலாம் அது வந்து ஒரு காரணமாக அமையுதுங்க. வணக்கங்க, என் பேர் அமர்நாத். நாமக்கல் மாவட்டம் வெள்ளக்கல்பட்டி தான் என்னோடய சொந்த ஊருங்க. நான் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். ஒரு 15 வயசுலேருந்து நான் வந்து விவசாயத்து மேலே ஈடுபாடோட ஆர்வத்தோடு விவசாயம் செஞ்சிட்ருக்கேன். என்னோடய கல்வி தகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேங்க. நான் ஒரு தனியார் கம்பெனியில் பணிபுரிஞ்சிட்ருக்கிறேன். அப்பா அம்மா, நான் ஒரே பையன். எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 7 ஏக்கர் நிலம் இருக்குங்க. நான் வந்து கடந்த 2015 இயற்கை வழி விவசாயம் செஞ்சிட்ருக்கேன். சின்ன வயசுலேருந்து விவசாயத்து மேலே ஆர்வங்க. 1995 காலகட்டத்தில் இந்த பகுதி வந்து வறட்சின்னா பூரா பகுதியும் வறட்சியில். ஒரு தோட்டங்கள் சில இடங்கள் வந்து தண்ணீர் இருக்கும், நம்ம பகுதியில் தண்ணி இருக்காது. அப்போ பார்த்திங்கன்னா சில தோட்டம் வந்து நல்லா செழுமையாக இருக்கும். இயல்பாகவே அதை பார்க்கும்போது நம்ம தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி பயிரெலாம் இல்லையே அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆள் மனசில் வந்து ஒரு தாக்கங்கள் இருந்தது. நம்ம தண்ணியை உற்பத்தி பண்ணணும், விவசாயம் பண்ணணும் அப்படின்னு மேலும் மேலும் விவசாயத்து மேலே எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம் தோன்றுச்சு. இப்போது இயற்கை வழி விவசாயம், ரசாயன விவசாயங்கிற வேறுபாடெல்லாம் இல்லை, விவசாயம் பண்ணணும், அதுதான் என்னோடய இதாக இருந்தது. அப்போ என்ன பண்ணோன்னா இங்கே வந்து குறிப்பாக அந்த சமயத்தில் வெங்காயம், சின்ன வெங்காயம், வாழை இதெல்லாம் நாங்கள் பயிரிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், மனநிறைவே இல்லை, வேலைப்பளு அதிகமாகிட்டே இருக்குது. பயிர்கள்லேயும் நிறைய எங்களுக்கு வந்து லாபங்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறத நாங்கள் உணர ஆரம்பித்தோம். என்னுடைய அத்தை அவங்க மூலமாக வந்து இயற்கை வழி விவசாயம்னு ஒன்று இருக்குதுங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரியும். இது வந்து ஒரு 2010 காலகட்டங்கள். அவங்க சொன்ன உடனே உடனடியாக நான் மாறலை, அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து மாசுனபா ஃபுக்குகா எழுதின ஒற்றை வைக்கோல் புரட்சி அந்த புத்தகத்தை வாசித்தேன். அது வந்து என்னுடைய இயற்கை வழி விவசாயத்துக்கு நான் மாறுறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி, ஆரம்ப புள்ளிங்க. அப்புறம் நம்மாழ்வார் ஐயாவுடைய நிறைய புத்தகங்களும் அவருடைய நிறைய காணொலிகள், வீடியோவில் இப்போ இந்த யூடியூப் வீடியோலாம் வரதெல்லாம் நான் நேரடியாக அதை பார்த்து தொடர்ச்சியாக அந்த இதெல்லாம் வாசிக்க ஆரம்பித்தேங்க. குறிப்பாக 2015 அப்புறம் முழு முயற்சியாக வந்து இயற்கை விவசாயம் வந்து நம்ம தோட்டத்தில் பண்ண ஆரம்பித்தோங்க. அடிப்படையில் 2017 காலகட்டத்தில் வந்து சுபாஷ் பாலேகர் ஐயா திருப்பூரில் வந்து ஒரு கருத்தரங்கு நடத்தினார். அதை வந்து நான் காணொலியில் தொடர்ச்சியாக அதை வந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது வந்து நிறைய வந்து எனக்கு இயற்கை விவசாயத்தை பற்றி மேலும் மேலும் எனக்கு நிறைய விஷயங்களை கொடுத்ததுங்க. விவசாய முறை இன்னும் கொஞ்சம் கூட ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு இருந்தது. அப்போ இந்த கலைக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் இந்த மூடாக்கை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக சருகு மூடாக்கு, அப்புறம் வந்து உயிர் மூடாக்கு, இதை பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ தான் இந்த மூடாக்கும் வந்து சுபாஷ் பாலேகர் ஐயா அந்த இதில் நான் படித்தது தான். மூடாக்கில் வந்து என்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பித்தேங்க. சருகு மூடாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய செலவாகுதுங்க. குறிப்பாக அதுக்காக என்ன பண்ணேன்னா ஒரு வயல் கூட ட்ரை பண்ணி பார்த்தேங்க, ரொம்ப செலவாகுதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் கரும்பு போட ஆரம்பித்தேங்க. கரும்பு 6 அடி கரும்புக்குள்ளே 2 சாரி மஞ்சள் போட்டேங்க. அந்த சருகையே வந்து பார்த்திங்கன்னா வந்து மூடாக்காக பயன்படுத்தணும். அதற்கு மேலே வந்து இந்த ரெயினோஸ், இந்த தெளிப்பு பாசன முறையில் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கரும்பும் நல்லா வந்தது. குறிப்பாக
மஞ்சள் நல்லா வந்தது, இந்த அழுகல் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து சருகு மூடாக்குலேருந்து உயிர் மூடாக்கு, குறிப்பாக அந்த இருவிலை வித்து தாவரம்னு சொல்கிற நரிப்பயிரும் தட்டைப்பயிரும் வந்து மிக முக்கியமான எங்கள் விவசாயத்துக்கு வந்து உதவியாக இருந்தது. இதோடைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட வாழை வந்து ஒரு 2800 வாழை இருக்குங்க. வாழை அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாக்கு. போன வருடம் வந்து கடுமையான வறட்சி, நான் சொல்கிறது 2024 இந்த பகுதியில் வந்து நிறைய பாக்கு வந்து இறந்துருந்தது. மார்ட்டாலிட்டி ரேட் பார்த்திங்கன்னா 50% வந்து பாக்கெலாம் இதாகிருந்தது. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வயலில் கிட்டத்தட்ட ஒரு 5% கூட இல்லைங்க பாக்கு மார்ட்டாலிட்டி ரேட்டு. அதாவது நான் சொல்கிறது இந்த வயலில் பார்த்திங்கன்னா பாக்கு வந்து ஒரு 800 பாக்குங்க. இந்த வயலில் ஒரு 10 மரம் தான் செத்துருக்கும். காரணம் என்னென்னா மூடாக்குங்க. குறிப்பாக நரிப்பயிர் மூடாக்கு வந்து நான் போன வருஷம் பண்ணேங்க. இயற்கை வழி விவசாயத்தில் மூடாக்கு இல்லாத ஒரு இயற்கை வழி விவசாயம் சாத்தியமே இல்லைங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூடாக்கு போட்டோன்னா தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி 10 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை விட்டால் போதும், மண்ணை பூரா கவர் பண்ணிடுதுங்க. ரெண்டாவது, அதில் வந்து களைங்கிறதே கிடையாது. ஒரு 80-90% வந்து தட்டைப்பயிர் நரிப்பயிர் மூடாக்கில் களைகள் கிடையாது. களை இல்லாததுனால களை எடுக்கிற செலவு ஆட்டோமேட்டிக்காக மிச்சமாகிடுது. அப்போது இந்த செலவை தாண்டி களைக்கொல்லியால் அடிக்கிறதுனால களைக்கு கட்டுப்பாடு என்ன, ஒன்று களைக்கொல்லி எடுக்கணும், இல்லை ஆட்களை வச்சு அதை களை எடுக்கணும். களைக்கொல்லி அடிக்கும்போது அதனால் ஏற்படுற நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை கிடையாதுங்க. சுத்தமான ஒரு உணவை வந்து மக்களுக்கு நம்ம கொடுக்குறோங்க. இது வந்து ரொம்ப, அதாவது மூடாக்கோடைய ஒரு நன்மை. இனிஷியல் டேஸில் பார்த்திங்கன்னா, அதாவது ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் அல்லது வந்து இந்த மாதிரி மீனமில் மட்டும், இப்போலாம் அதெல்லாம் விடுறது கூட கிடையாதுங்க. அப்போது நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது வந்து எப்படி உதவுதுன்னா, குறிப்பாக இந்த நரிப்பயிரும் இப்போ வச்சுருக்கிற நான் தட்டைப்பயிரும் பார்த்திங்கன்னா 2 அடி குறைஞ்சபட்சம் வேர் உள்ளே போகுதுங்க. இதில் கொட்டுற தலை இது எல்லாமே பயிருக்கு தேவையான நுண்ணுயிர் பெருக்கத்துக்கெலாம் அது வந்து ஒரு காரணமாக அமையுதுங்க. அடுத்து தட்டைப்பயிர் எதுக்காக அப்படின்னா, தட்டைப்பயிரில் வந்து வேர் முடிச்சிருக்குங்க. இந்த தட்டைப்பயிரோடைய இன்னொரு குணநலன் என்னென்னா, காற்றுல இருக்கிற நைட்ரஜனை வந்து நைட்ரேட்டாக மண்ணில் நிலநிறுத்தி வச்சுருங்க. இது மக்கும்போது தட்டைப்பயிரிலேருந்து வாழை வந்து தனக்கு தேவையான சத்துக்களை வந்து தட்டைப்பயிர்லேருந்து எடுத்துக்கும். இப்போ தட்டைப்பயிர் நரிப்பயிர் ரெண்டுமே வந்து நல்ல மூடாக்கு தான். குறிப்பாக தட்டைப்பயிரில் வந்து கொஞ்சம் பயோமாஸ் அதிகமாக கிடைக்கிறதுனால வந்து நாங்கள் இந்த தடவை தட்டைப்பயிரையும் வந்து முயற்சி பண்ணியிருக்கோம். அடிப்படையில் நான் ஒரு இதில் படிச்சிருக்கேன், ஒரு மண் வளமாக இருக்கணும் அப்படின்னா அந்த மண்ணில் எவ்வளோ வந்து நுண்ணுயிரும் பேருயிரும் இருக்கோ அதுதான் வந்து ஒரு வளமான மண் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து மிக இயற்கை வழி விவசாயத்துக்கு சரியானது. அப்படி ஒரு ஒரு நிலத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையணும் அப்படின்னா நம்ம வந்து மூடாக்கு அந்த உயிரினங்களுக்கு ஒரு உணவாக அமையுது. முன்னாடி ரசாயன விவசாயத்தில் பார்த்திங்கன்னா சருகு நோய், பூச்சி தாக்குதல், குறிப்பாக வெள்ளைப்பூச்சி தாக்குதல், இந்த மாதிரி பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாத அதற்கான இந்த பூஞ்சான கொல்லி அல்லது பூச்சிக்கொல்லி இந்த விஷயங்களில் வந்து செலவு வந்து ரொம்ப அதிகங்க. இந்த விஷயங்கள்லாம் இயற்கை வழி விவசாயத்தை பற்றி தெரிஞ்ச அப்புறம் அதை வந்து நம்ம தோட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சேங்க. என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏக்கருக்கு 25 கிலோ பலதானிய விதைப்பு. இந்த பலதானியங்கள் வந்து நல்லா 3 மாதம் விட்டேங்க. அதாவது காய் வந்தப்புறம் மறுக்கி, அதாவது ரொட்டவேட்டரை போட்டு மறுக்கி ஓட்டிட்டோம். பலதானிய விதைப்பு முடித்த உடனே வாழை ஏக்கருக்கு 25 கிலோ நரிப்பயிர் விதைச்சுங்க. அதாவது 15 நாள் வாழை நட்டு தெற்கு வடக்கா சாரி போட்டுங்க 7க்கு 6ங்கிற முக்கோண நடவு முறையில் வாழை நட்டுட்டு ஏக்கருக்கு 25 கிலோ வந்து நரிப்பயிர் வச்சுட்டு தண்ணி மட்டும் விட்டுட்டுருக்குறோம். சதுர நடவு முறைக்கும் முக்கோண நடவு முறைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. முக்கோண நடவு முறையில் ஒரு பயிரை சுற்றி ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடைவெளி வந்து ஒரே சீராக இருக்கும். உதாரணத்துக்கு வரிசைக்கு வரிசை 6 அடி, பயிருக்கு பயிர் 7 அடி முக்கோண நடவு முறையில் நட்டோம்னா எந்த ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கும் உள்ள இடைவெளி வந்து 7 அடி அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. குறிப்பாக பித்தாகரஸ் தியரம் வந்து நமக்கு வந்து முக்கோண நடவு முறைக்கு நமக்கு எத்தனை அடி தேவை அப்படிங்கிறத வந்து குறிப்பாக வாழைக்கு மட்டும் இல்லை மற்ற பயிருக்கும் நம்ம போட்டு விவசாயிகள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. எல்லா பக்கமும் 7 அடி இருக்கிறதுனால வந்து ஒரே சீராக வந்து சூரிய ஒளி வந்து அறுவடை பண்ணுறதுக்கு வந்து முக்கோண நடவு முறை வந்து ஒரு பயனாக அமையுதுங்க. முக்கோண நடவு முறையில் நான் என்ன பண்ணேனாங்க, வடக்கு தெற்காக வந்து சாரி அமைச்சேன். ஏன்னா சூரிய ஒளி வந்து வடக்கு தெற்காக சாரி அமைக்கும் போது அதிக சூரிய ஒளியை வந்து
வாழையை எடுத்துக்கிற ஒரு சூழல் வடக்கு தெற்கு சாரியில் அமைஞ்சது. அது நம்ம தோட்டத்துக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. திருப்பி நரிப்பயிர் வந்து என்னாச்சுன்னா 15வது நாளில் நான் விதைச்சேன்னு சொன்னாங்க. 3வது மாதத்தில் பார்த்திங்கன்னா நரிப்பயிர் தோட்டத்தை பூரா வந்து இதாகிடுச்சு. அப்போ வந்து அடிப்படையில் அதுக்கு வந்து ஜீவாமிர்தம் ஒரு தடவை கொடுத்தேன். அதுக்கப்புறம் பெருசாகவும் வந்து நான் வாழையை கவனிக்கல. நரிப்பயிர் வளர்ந்துருச்சுங்க. நாங்கள் தண்ணீர் மட்டும்தான் விட்டுக்கிட்டு இருந்தோம். குறிப்பாக நான் வேறு எந்த பூச்சி தாக்குதலும் பெருசாக நான் புலப்படலைங்க. குறிப்பாக எறும்புகள் தோட்டத்தில் வந்து நிறைய இருந்தது. அடுத்தது 3 மாதம் கழிச்சு என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா நரிப்பயிர் தானாக மக்க ஆரம்பிச்சிது, அதாவது காய ஆரம்பிச்சிது. நாங்கள் அதை பெருசாக களை கூட வெட்டலை. இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கொட்டின நரிப்பயிர் திருப்பி முளைக்க ஆரம்பிச்சிது. தடவை போட்டு 3 மாதத்தோடு முடியலைங்க. 2வது தடவை திருப்பி கொட்டி முளைக்கும் போது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் வந்ததுன்னா, அதுக்கும் நம்ம எந்த செலவுமே பண்ணலை. குறிப்பாக களை கொத்தி விட்டு திருப்பி அந்த நரிப்பயிரை வளர்த்துணும். இயற்கையில் இயல்பாக வந்து விதைகள் கொட்டினா முளைக்குங்கிறத நான் அதில் தெரிஞ்சுக்கிட்டேங்க. திருப்பி 2வது தடவை அந்த நரிப்பயிர் வந்து ஒரு 8 மாதங்கள் வரலும் வந்து திருப்பி வளர்ந்தது. அதுக்கப்புறம் நிழலில் வந்து வளரலைங்க. அது 2வது வருஷம் 2 தடவை. அப்போ ஒரு தடவை போட்டது வந்து 2 தடவை வந்து மக்கி உரமாக மண்ணுக்கு ஆரம்பிச்சிது. அப்போ நரிப்பயிர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரிப்பயிரோட வேரும் அந்த இடங்கள்லாம் அந்த காஞ்சோடனே மக்கிடுது. நம்ம தண்ணி எவ்வளோ தண்ணி விட்டாலும் வந்து தோட்டத்தில் தண்ணீர் நிற்கலை. வாழை குறிப்பாக ஒரு 6 மாதம் வந்து 6 மாதங்கள் வந்து இயல்பாக தான் இருந்தது. ஆனால் 6 மாதத்துக்கு மேலே வாழையோட வளர்ச்சி வந்து அபரீதமாக இருந்தது. எல்லாருமே வந்து வாழை விவசாயிகள் குறிப்பாக வெள்ளைப்பூச்சை பார்த்து பயப்படுறாங்க. நம்ம தோட்டத்தில் வெள்ளைப்பூச்சி விழுலையானா விழுந்ததுங்க. ஆனால் இயற்கை வழி விவசாயத்தில் செஞ்சதுனால அந்த வெள்ளைப்பூச்சியோட தாக்குதல் வந்து எங்கள் தோட்டத்தில் பெருசாக இல்லை. அப்போ ஒரு மண்ணில் வந்து இயற்கை சூழல் உருவானதுனால எங்கள் தோட்டத்தில் எந்த பூச்சிகளாலையும் வந்து எங்களுடைய மகசூலை வந்து பாதிப்படையிலையும். குறிப்பாக வாழை விவசாயத்தில் வந்து ஒரு 3-4 களை ஃபஸ்ட்டு வெட்டுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரே களை 15வது நாளில் வந்து நரிப்பயிர் விதைச்சதோடு சரிங்க. ஒரு 70-80% புட்களை வந்து கட்டுப்படுத்திடுச்சு நரிப்பயிர். களைக்காக நாங்கள் வந்து ஒரு பெரிய செலவாகவும் பண்ணலை. அப்போ இந்த இடத்துல வாழையில் வந்து களை கட்டுப்பாடு நடந்துருச்சுங்க. அடுத்தது உர தேவையும் எதுவுமே இல்லை, உரமும் போடலை. இன்னொன்றுங்க, ஆச்சரியப்படுவீங்க, பாரே அணைக்கலை நான் வாழையை வந்து ஜென்ரலாக விவசாயிங்க வந்து பொதுவாக பார் அணைப்பாங்க. பார் கூட நான் அணைக்கலைங்க. அப்போது நரிப்பயிர் என்னென்னலாம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழைக்கு தேவையான சத்துக்கள், உரங்கள், குறிப்பாக நரிப்பயிரோடைய வேர் முடிச்சில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரேட் இருக்குது. அப்போது அது வந்து ஒரு இருவிளைவித்து தாவரம். அது மக்க வாழை வேர் அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து நரிப்பயிர் மூலிமா ஈடு செஞ்சிச்சு. 2வது ஈரம், எப்போவுமே ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. 3வது களை கட்டுப்பாடு. பூச்சி தாக்குதலே இந்த தோட்டத்தில் ஒரு இயற்கை சூழலில் இருந்த வாழையில் வந்து பூச்சி தாக்குதலுங்கிறதுல. அப்போ இது எல்லாமே இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப என்னுடைய வேலை மிச்சமாச்சுங்க. குறிப்பாக ஒரு சுதந்திரத்தை உணர்றேங்க. இந்த முறைகள்லாம் நான் சொன்ன இந்த முறைகள்லாம் பின்பற்றணுன்னே வாழை வந்து தானாக வந்து அமோக விளைச்சல் போன வருஷம் கிடச்சிது. அதாவதுங்க, ஒரு ஏக்கருக்கு வந்து 7க்கு 6 அப்படிங்கிற ஒரு இடைவெளியில் வந்து குறிப்பாக வந்து 1000 வாழைத்தார் நான் அந்த கற்பூரவள்ளி 950 to 1000 தார் போன வருஷம் நாங்கள் வந்து நட்டுருந்தாங்க. ஒரு தாரில் வந்து 30 கிலோ வந்தது. அதாவது நான் அதிகபட்ச விளைச்சல் சொல்கிறேன், கம்மிபட்சம் 20-22 கிலோ. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு 24 கிலோ வந்ததுங்க. போன வருஷம் ஒரு கிலோ வந்து நான் தனிப்பட்ட முறையில் நம்ம தோட்டத்துலேருந்து 25 ரூபாய் ஒரு கிலோ அப்படிங்கிற விலையில் கற்பூரவள்ளி வச்சேங்க. குறிப்பாக வந்து ஒரு வாழைத்தாறுலேருந்து 600 ரூபாய் நான் வந்து வருமானமாக ஈட்டினேங்க. 900 வாழைத்தாறுலையும் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா வருமானம் வந்து இதிலேருந்து வந்து. வருமானத்தை தாண்டி நம்ம செஞ்ச செலவோ நம்மளோட உழைப்பு வந்து இயற்கை வழி விவசாயத்தில் கம்மிங்க. ரசாயன விவசாயத்தை கம்பேர் பண்ணும்போது ரசாயன விவசாயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாழைத்தாருக்கு ஒரு வாழை மரத்துக்கு 150 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண வேண்டியது இருக்குங்க. இதில் அந்த மாதிரி செலவு இல்லை. 50 ரூபாய்க்கு மேலே எனக்கு தெரிஞ்சு செலவான மாதிரி தெரியல. இன்னொன்று, நம்மளோட வாழைத்தாரை வந்து நான் வந்து இயற்கையில் விளைஞ்ச வாழைத்தார் அப்படின்னு கூட கொடுக்கல. இங்கே இருக்க வியாபாரிங்க வந்து இந்த பழத்தை மக்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து மார்க்கெட்டிங்னு சொல்லக்கூடிய அதில் வந்து எந்த ஒரு பெரிய இடர்பாடு இருக்கிற மாதிரி இல்லைங்க. வியாபாரிங்க வாழைத்தார் நல்லா இருக்கிறதுனால கடைசி வரலும் வந்து எங்கிட்ட அந்த 25 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்லேயே எங்கிட்ட வந்து வெட்டிக்கிட்டாங்க. அப்போது ஒரு வாழைத்தாரில் வந்து பொருளாதார ரீதியாகவும் வந்து நாங்கள் வந்து போன வருஷம் குறிப்பாக இந்த வருடங்கள், அது 2024 இதில் வந்து நல்ல ஒரு வருமானத்தை நாங்கள் வந்து ஈட்டினோங்க. இதே வாழைத்தோட்டத்தில் 2005 15 வருஷத்துக்கு முன்னாடி ரசாயன வழியில் விவசாயம் பண்ணேங்க. அது அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சருகு நோய் தாக்குதல் அதிகமாக இருந்தது. விளைச்சலே ரொம்ப பாதிச்சிச்சுங்க. அன்னைக்கு அந்த காலகட்டத்திலே நாங்கள் கிட்டத்தட்ட
50,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணேங்க. 2005 சொல்கிறேன். அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வியாபாரிகள் வந்து அதை வாங்கிறதுக்கு வாழைத்தாரை வாங்கிறதுக்கு வந்து அவங்க தயாராக இல்லை. இதை நான் வந்து வெட்டி கொண்டு போய் விற்கிறதுக்குள்ள மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சேங்க. ஆனால் இயற்கை விலை விவசாயத்தில் இன்றைக்கி அதே தோட்டத்தில் கற்பூரவள்ளி வாழை நான் போடும்போது வியாபாரிகள் போட்டி போட்டு வந்து கேட்குறாங்க, பழம் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால. இயற்கை விலை விவசாயத்தில் லாபம் மட்டும்தாங்க. அன்னைக்கு நஷ்டமாச்சு. அன்னைக்கு நான் செலவு பண்ண அந்த செலவு தான் 10-15 வருடங்கள், இன்றைக்கி 2025 கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து அன்னைக்கு நான் என்ன செலவு பண்ணோம் அதே செலவு தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுலேருந்து ஒரு 4-5 மடங்கு வந்து இயற்கை விலை விவசாயத்தில் எனக்கு லாபம் மட்டும்தான். குறிப்பாக வாழை விவசாயத்தில் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, வியாபாரிகள்கிட்ட விற்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் தரமான ஒரு பொருள் நம்ம உற்பத்தி பண்ணும்போது வியாபாரிகள், ஏன்னா அவங்களுக்கு அது தேவை, மக்கள்கிட்ட விற்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு அது தேவை. அவங்கள்ட்ட நம்ம வந்து இயற்கை வழி விவசாயத்தில் விற்றுது அதனால் நீங்கள் சேர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிற அவசியமே இல்லை. நம்ம பொருளை வந்து தேடி வந்து வாங்கிட்டு போனாங்க. இப்போ இந்த வாழைத்தோட்டத்தில் வாழை மட்டும் இல்லைங்க, ஊடுபயிராக பாக்கும், அதாவது வாழை வந்து பாக்குக்கான ஊடுபயிராக தான் நாங்கள் வச்சுருந்தோம். பாக்குமே அருமையாக வந்திருக்குங்க. இந்த மூடாக்கில் வந்து 950 வாழை, ஒரு ஏக்கருக்கு 950 வாழைனா அதே தோட்டத்துக்குள்ளேயே பாக்கும் இருக்குங்க. பாக்கு வந்து இந்த உயிர் மூடாக்கள் வந்து அருமையாக விளைஞ்சிருக்குங்க. 950 பாக்கில் போன வருஷம் கடுமையான வெயில் இருந்தாலும் பெருசாக சாகலை. ஒரு 10-20 பாக்கு தான் செத்துருக்கோம், அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேங்க. ஆனால் இந்த மூடாக்குங்கிறது வந்து வாழை பாக்கு இரண்டும் அருமையாக வரத்துக்கு வந்து ஒரு சூழலை வந்து போன வருஷம் உருவாக்கி கொடுத்துச்சுங்க. வாழை விவசாயம் வந்து இவ்வளோ எளிமையாக இருக்கும்னு நான் நினைக்கல. ஒரு வெற்றி கிடைச்ச உடனே என்ன பண்ணோம், இந்த வருஷம் 2000 வாழை மரங்கள் வந்து வாழை வந்து பாக்கு வாழை இது ரெண்டையும் வந்து போட்டிருக்குங்க. இந்த தடவை உழவில்லா வேளாண்மை வந்து ஒரு பிரதானமாக முயற்சி பண்ணியிருக்கோம். எப்படி கேட்டிங்கன்னா, குறிப்பாக வாழை விவசாயத்தில் வந்து டிராக்டர் ஒரு 4 உழவாவது ஓட்டுவாங்க. இந்த வருஷம் வந்து நெல் வயலில் அப்படியே வந்து வாழையை போட்டு மூடாக்கு பிரதானமாக வந்து தட்டைப்பயிரை போட்டு மூடாக்கு போட்டிருக்குங்க. வாழை அருமையாக வந்துட்டுருக்குது. குறிப்பாக இந்த இப்போ பார்த்திங்கன்னா உழவு செலவும் இல்லை. அப்போது தண்ணி பாய்க்கிறது எப்படி பாய்க்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ரெயினோஸ் முறையில் வந்து தெளிப்பு பாசன முறையில் வந்து ரெயினோஸ் மேலே இழுத்து விட்டுட்டு தட்டைப்பயிரை விதைச்சி வச்சுருங்க. வாழை அருமையாக இருக்குது. அதே களை கட்டுப்பாடு எல்லாமே எங்களுக்கு வந்து உரமோ வேறு எதுவுமே கொடுக்குறதில்ல. அப்பப்போ நம்ம ஜீவாமிர்தம் வேணால் கொடுக்கலாம், அவ்வளோதான். பட் நாங்கள் எதுவும் இது வரலும் கொடுக்கல, மண் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த வருஷம் வந்து இதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்தை எதிர்நோக்கி இருக்குது. நீர்ப்பாசன முறை வந்து 2 வகையாக செஞ்சிட்ருக்குறேங்க. ஒன்று எப்பயும் ரெகுலராக செய்கிற மாதிரி ஒரு ஃப்ளட் இரிகேஷன். இப்போ வந்து தெளிப்பு பாசனம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூடாக்கு இந்த மாதிரி சருகுகள்லாம் உள்ளதுனால தண்ணி பாய்ச்சறது கஷ்டமாக இருக்குது. தெளிப்பு பாசனம்னு சொல்கிற அந்த ரெயினோஸ் முறை வந்து இந்த சருகுகளுக்கு மேலே நம்ம பண்ணுறதுனால ஈஸியாக எல்லா தோட்டத்து பூராவுமே ஈஸியாக பாய்க்கிறேங்க. அடுத்து 15 நாளைக்கு ஒரு தடவை வாழைக்கு நாங்கள் தண்ணி பாய்ச்சாவே போதுமானதாக இருக்குது. இயற்கை விலை விவசாயத்துக்கு எளிமையாக நம்ம மண்ணை நேசிங்க, மண்ணுக்கான இருக்கிற உயிரினங்களை நேசிங்க, அதுக்கான உணவுகளை கொடுங்க. அது வந்து உங்களுக்கு தேவையானதை திருப்பி கொடுத்துரும். இதில் தான் வந்து ஒரு உண்மையான சுதந்திரம் வந்து மனிதர்களுக்கு, விவசாய சமூகத்துக்கு கிடைக்கும்.